நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்க ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மனவர் இருக்காருல்ல, அவரு வந்து இந்த வர வர சுடரியோட ஆட்டம் அதிகமாயிட்டு போயினே இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படியாவது மல்லிய விஜய் கிட்ட இருந்து பெருசி ஒரே அடியா இவங்க கிட்டே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடரி ஆசைப்பட்டு இருக்காங்க. அவங்க ஆசை எல்லாமே ஒரு பக்கம் இனிமே நிறைவேறக்கூடாது. சுடரியை எந்த இடத்துல அடிச்சு வைக்கணுமோ அந்த இடத்துல அவங்க அடிச்சு அடிச்சு வச்சாலும் இதுக்கு மேல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது சுடரியை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தட்டி அவங்கள அந்த இடத்த விட்டு நகராம பாத்துக்கணுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சுடரியும் மறுபக்கம் நம்ம மல்லியும் போயிட்டு இருக்காங்க ஆட்டோவில். எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வெளியே போய் இதனா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சுடரி தனியாக போகிறாங்க. அவங்கள வந்து நிஷாவும் மறுபக்கம் கதிரேசனும் மல்லி நீ வீட்டில் தானே இருக்க, கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிட்டே போயின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் நானும் விஜயும் ஹனிமூன் போலான்னு சொல்லிட்டு நான் யோசனை இருக்கேன். விஜய் ரொம்பவே தப்பிக்க விட்டான், ரொம்ப பாவம். அவனும் நானும் ஒரு பக்கம் ஹனிமூன் போயிட்டு வந்தா ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு புரிதல், ஒரு அன்பு, ஒரு கேரிங் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. நானே ரொம்ப நாள் யோசனை இருந்தேன், உன்னை அப்படியே பேக் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு நானே உன்னை பேக் பண்ணி அனுப்பிச்சுக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாது செல்ல குட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம தலைவியோட பார்வை இருக்கு. அந்த பார்வையிலே புரிஞ்சிருச்சு மல்லி மிகப்பெரிய ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போறாங்க. இதனால பின்விளைவுகள் நிறையவே இருக்க போது நம்ம சுடரிக்கு. இதுக்கு மேல சுடரியால எழுந்து நிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடி மேல அடி உள்ள போது பேரடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமா பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி மல்லிக்கு உதவி செய்யறதுக்கு ரெண்டு பேரும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் மல்லிக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் உதவி செஞ்சுன்னு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி என்ன உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிற அந்த சுடரி இனிமே இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அவ உண்மையான ரேணுகா வந்தா பிரச்சனை இல்லைங்க, இந்த வீட்டுல இருக்கலாம் தாராளமா. ஆனா அவ உண்மையான ரேணுகா இல்ல, அவரோட சொந்த பெயர் சுடரி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மனோவர் இருக்காருல, அவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போலியான ஒரு போலீஸை ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்றதோட மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இந்த சுடரியை பத்தி ஒரு 4-5 விஷயத்த சொல்லி அவளை போய் விசாரிச்சு ரெண்டு மிரட்டு சொல்றாங்க. இந்த மிரட்டலுக்கு பயந்து ஒரு பக்கம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்துல சுடரியோட சுயரபம் வெளியே வரும். அதோ ஒரு பக்கம் வீடியோவை எடுத்து வச்சு நம்ம கதிரேசன் கட்டி மறுபக்கம் நிஷா கட்டி போட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு கணக்கு போட்டு இவங்களா ஒரு பிளான் போட்டு இருக்காங்க. இந்த பிளானுக்கு நம்ம சுடரி ஒத்துழைப்பாங்களா, அது மட்டும் இல்லாம மாட்டிப்பாங்களா, மாட்டிக்க மாட்டாங்களா, இல்ல இதுல இருந்தும் சூழ்ச்சிமா கொண்டு அவங்க தப்பிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது அவங்களோட பக்குவம், அவங்களோட திறமைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் தப்பிக்கலாம். அதனால நம்ம எதுவும் ஈஸியா சொல்ற முடியாதுங்க. அதனால இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம சுடரி இருக்காங்களா, அவங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஐயோ நான் ரேணுகா, என் பேர் சுடரி ஒன்றும் இல்லை, நீங்கள் யார் தப்பான ஒரு இடத்துக்கு வந்து தவறான ஒரு செயலை செஞ்சுருக்கேன், எங்கள் அப்பா கதிரேசன் இப்போ ஃபோன் பண்ணுறேன் பாருங்க, உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு பொண்ணு தனியாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் உங்கள் பாட்டு ராங் கொஸ்டின் எல்லாம் கேட்பீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேஷன்லேருந்து வரீங்க, எந்த ஸ்டேஷன் நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாட்டு பூட்டு டாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரி பேச ஆரம்பிக்கிறான். இவ்வளவும் சுடரிக்கு தைரியம் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற யாரு, ரகு தாங்க. ரகு வந்து நான் ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டாரு. இது எல்லாமே அந்த போலீஸ் வந்து நான் ரெடி பண்ண கையால் மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தில் ரெடி பண்ணாரு. அந்த விஷயத்துல நம்ம சுடரி இருக்காங்களா, அவங்க கூட இருந்தவர். அதனால இந்த இடத்துல இவங்க மல்லி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சு. சரி, ஓகே, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் ஒரு பக்கம் நடிச்சிடலாம். அவனுக்கு ஒரு பக்கம் ஆக்ஷன் கொடுத்து நடிச்சுனுங்க. ஆனால் அந்த சமயத்தில் சந்திரகாந்த மேடம் அங்கே வந்துடுறாங்க. அந்த போலீஸ் ஓடிடுறாங்க. அவளை பிடிச்சி ஒரு பக்கம் இந்த மாதிரி நீ நிறைய குற்றமெல்லாம் பண்ணியிருக்க, அதுக்கான ஆதார எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, வா போல ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர 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 தரன்னு இழுத்துன்னு போறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம செஞ்ச தப்புக்கு போய் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இதுக்கு மேலேயும் நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல. இதுக்கு முன்னாடி வந்தது போலியை நம்ம போன்னு சொல்லிட்டு போலி மருந்து போட்டு அனுப்பிச்சு விட்டுறலாம். ஆனா ரியலா ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நாம ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு எடரா ஓட்டத்தை சாமி அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்கணும். இப்போ என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, அடுத்து இவங்களோட விஷயம் என்னவா இருக்க போது, இவங்க என்ன பண்ணி தப்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போயிட்டு நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி டாடா இந்த மாதிரி மல்லி அம்மாவும் மறுபக்கம் சுடரி அம்மாவும் அதாவது ரேணுகா அம்மாவும் வெளியே போனாங்க, ரெண்டு பேரும் வீட்டுக்கே வரல, என்னாச்சுன்னு சொல்றது எல்லாம். மல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா திடீர்னு போனை கட் பண்ணிட்டாங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஃபோன் பண்ணாங்க. மல்லி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி சுடரின்னு நேம சொல்லி அவளை அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க.
என்ன காரணம் ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என் கூட வந்ததுனால என்னதான் பிடிப்பாங்க, அதனால நானும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ எது கவலைப்படுற, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுவாரு, நானும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆறுதல் நல்லதாக தான் இருக்கு. அதே சமயத்தில் இவன் என்ன சுடரின்னு ஒரு பேர் வந்துக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனும் மறுபக்கம் நிஷாவும் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு பக்கம் பல விஷயம் ஓடிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த சொத்தை எல்லாமே அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் திட்டங்கள் தீட்டின்னு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அடைஞ்சது எல்லாமே ஒரு பக்கம் நான் இன்னும் மாறலை இவங்க பேருக்கு. அதனால இது எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவலோட நமக்கு மாற்றணும், அதுக்கு முடிஞ்ச வரை நம்ம எதனா எஃபெக்ட் போடணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி எதனா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பைத்தியக்காரன், அதாவது நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து எல்லா ஆதாரங்களையும் எவிடன்ஸுகளையும் எப்படியாவது கலெக்ட் பண்ணி நம்ம வந்துடணும், இந்த சொத்தெல்லாம் மீட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்காரு. ஆனால் அவர் என்னென்ன அடி எடுத்து வைக்கிறாரு, எங்கெங்க போறாரு, என்னென்ன செயல் செய்ய போறாரு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்டேட் மேல அப்டேட்டா வந்து நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சித்துக்கும் கொடுத்ததுனால மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இங்கே நடந்துருக்குங்க. இப்போ என்னதான்டா பண்றது, இதுக்கு வேற வழியே இல்லையா, இப்படியே போனா என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிவு அதுதான் தொடக்கம் ஆரம்பம், இது எல்லாமே எப்படியோ அது போலதாங்க முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம முடியும்னு சொல்லிட்டு நம்பிக்கையை வச்சு செய்யலாம். இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இண்டியன் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.